பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அ அப்புறம் ப்ரொடியூசர் லோகேஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு ஷூட்டு முடிஞ்ச உடனே ஷூட் முடிச்ச உடனே பேமெண்ட் தருவாங்க. ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து பேமெண்ட் குடுத்தா நடிக்கணும்னாரு. இல்ல சார் பரவாயில்ல சார் ஈவினிங் வாங்கிக்கிறோன்னா, அதெல்லாம் இல்லப்பா. நான் வந்து ரிட்டயர்ட் ஆர்மி. நான் கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னுவாரு. உண்மையா அது பெரிய விஷயம் சந்தோஷம் சார். அவர் கூட அவர் ஃப்ரெண்டு பாலா சாரும் இது பண்ணியிருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ரஃபீக் சார் ரஃபீக் சார் வந்து நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். படத்தில வந்து அவர் என்னதான் தேர்த்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு தான் நான் அவர பார்க்குறேன். அதாண்டி டைரக்டர் கிருஷான் அவர் ஏற்கனவே 2 படங்கிட்ட பண்ணியிருக்காரு. சூப்பரா யோசிப்பாரு. யாரையும் திட்ட மாட்டாரு. அவர் கோவமே வராது. ரொம்ப அமைதியா ஒர்க் பண்ணுவாரு. செம்ம ஜாலி டைப்பு. அவர் கூட ஒர்க் பண்ண நெனைக்கும்போது ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ஆதர்ஸ் இவர் வந்து ஆஸ்திரேலியால வந்து ட்ரெயின் ஓட்டியிருந்தாரு. இல்ல இல்லப்பா. இல்ல உண்மையா தான். ஆஸ்திரேலியாலேருந்து மெட்ரோ ட்ரெயின் ஓட்டியிருந்தாரு. இன்னைக்கு வந்து இந்த படத்துல வந்து சூப்பரா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. உண்மையாவே நல்ல ஒரு ஹீரோ. ஜாலியான டைப்பு தான். நைட்டு ஃபுல்லா ஜாலியா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல மனுஷன். ஏப்பா சிரிச்சு ஏன்பா இது பண்றீங்க? நல்ல ஒரு ஹீரோ. அப்புறம் ஜோவிட்டா எப்பவுமே அவங்க மேக்கப் இல்லாம ரொம்ப அழகா வருவாங்க. நீ தான் கொஞ்சம் மேக்கப் வந்து செல்ஃபா அவங்களே போட்டுங்கன்னு நான் கேட்டேன். அதான் செம்மையா நடிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு இதில வந்து ஒரு 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 பேய் நடந்து போற சீனு. அதில பேக்ல இவங்க நடந்து போணும். அது கூட மாடல் நடப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான் நடந்து போவாங்க. நான் கேட்டேன், "என்னங்க நீங்க மாடலாங்க?" ஆமாங்க நான் மாடலுங்கன்னாங்க. அப்ப தான் தெரியும் அவங்க மாடல்ன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல. பொய் சொல்றாரு. மாடல்ன்னு சொன்னேன் நான். அப்ப என்கிட்ட பொய் சொல்லியிருக்கியாம்மா? நான் இத்தன நாள் அதான் நம்பிட்டு இருக்கேன். தாண்டி வந்து வேற யார் இருக்கா? அது மாரி காஸ்டியூமர் அதுக்கப்புறம் வினோத் ப்ரோ ஒரு தங்கமான மனுஷன். 10 பேர் வந்தாலும் ஒரே ஆளா நின்னு அத சூப்பரா டீல் பண்ணி சால்வ் பண்ணுவாரு. அது மாரி காஸ்டியூமர் சூப்பரா பண்ணாங்க. அப்புறம் கோ டைரக்டர் சத்யா ப்ரோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவ்வளோ அழகா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணாங்க. ஜாலியா இந்த படம் வந்து ரொம்ப ஜாலியா போச்சு. பொறுமையா பண்ணாங்க. ரொம்ப அழகா பண்ணாங்க. இந்த படம் வந்து மேல மேல வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு கடவுள வேண்டிக்கிறேன். நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் நன்றி. தேங்க் யூ. எதனால அங்க வந்து பூம் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தோணும். சில பேர் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து பாலா கூட இருந்ததுனால தான் நீங்க பூம் ஆகலன்ட்டு. உங்களுக்கு என்ன சில பேர் வந்து கருத்து தெரிவிப்பாங்க கமெண்ட்ல. உங்களுக்கு என்ன தோணும்னு தெரியல. எனக்கு ஒண்ணும் தோணாதுய்யா. பாலா கூட இருந்ததுனால தான் பூம் ஆகல அப்படிலாம் கிடையாது. ஆ நம்ம எங்க இருந்தாலும் பூம் ஆகணும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் வந்து விஜய் டிவில நான் கலந்துட்ட ஒரு 5 ஷோலயும் வந்து நான் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். நான் அத தான் நான் வெற்றியா பார்க்குறேன். குடுக்குற வேலைய கரெக்ட்டா பண்ணணும். எங்க இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும்னு நெனைப்பேன். அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நான் குடுத்த அந்த ஒரு 5 ஷோல வந்துட்டு ஒரு டைட்டில் அடிக்கணும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதில டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். டைரக்டர் பாலா சார் படத்தில பண்ணேன். எந்தெந்த படத்தில நடிக்கிறோமோ, அந்த படத்தில நல்ல பேர் எடுத்துருக்கேன். ஏன் அமுதன் இப்படி பண்ணிட்டாரு, நல்லா பண்ணலையே அப்படின்னு இல்ல. நல்லா பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில வந்து மொட்டராஜன் சாரு, எம்ஜிஆர் சாரு, கவுண்டமணி சாரு எல்லாமே ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் வந்து நெறைய ஹிட்லாம் குடுத்துருக்காங்க. அந்த மாரி நம்பிக்கையா இருக்கேன். எப்போனா நான் வந்து ஜெயிப்பேன். அதுக்காக வந்து என் பாடி கண்டிஷன் மட்டும் நான் கரெக்ட்டா வச்சுப்பேன். கதாநாயகனாக வாய்ப்பு ஏதாவது வருதா உங்களுக்கு? ஆமா, ஒரு 2 படத்துக்கு வந்திருக்கு. அதுக்காக தான் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஒரு கதை தான் அது. விஜய் டிவில வந்து நீங்க வந்து விஜய் சார், அஜித் சார் வாய்ஸ் நல்லா இருக்கு பேசுனீங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து விஜய் சார், அஜித் சார் படத்துக்கு வந்து விஜய் சாரோட தொண்டர் போயிட்டு கொடி காட்டுறாங்க, அப்ப போட்டு அடிச்சாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கலாம் வந்து ஒரு ரசிகரா இருந்தீங்க. என்ன சொல்ல தோணுது உங்களுக்கு? அது என்னன்னா வந்து அத அடிச்ச அந்த 2 பேர் இருக்காங்கல்லையா, அது 2 பேருமே தான் நம்ம தப்பு சொல்ல முடியும் தவிர, அத பார்த்தவங்க எல்லார் மேலயும் சொல்ல முடியாது. எல்லாமே யாராவது ஒரு 2 பேர் பண்ணுவாங்க. மத்தபடி அவங்க ரசிகர்கள் அவருக்கு பிடிக்கும். இந்த ரசிகருக்கு வந்து இவங்கள பிடிக்கும். அவ்வளோதான் தவிர அத போய் விமர்சனமே பண்ண முடியாது. ஜனநாயகம் படம் வரலன்னு வருத்தமா இருக்கா இல்லையா? ரொம்ப வருத்தமாகுதுய்யா. ஏன்? ஏன்னா இப்ப வந்து கோர்ட் சொல் கேமரா பாத்துக்கோங்க. ஓகேய்யா. கோர்ட் சொல்லியிருக்காங்க முடியாதுன்ட்டு. ஆனா நீங்க ஒரு ரசிகரா வந்து எல்லாரும் வந்து கோர்ட் மேல ஒரு குறை சொல்றாங்க. அது சரியா தவறா? கோர்ட் வந்து இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே அதே கோர்ட் தான் பாக்குது. எல்லாமே கரெக்ட்டா பண்றாங்களா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்துல இந்த படத்த கொஞ்சம் பெருசா எடுத்துக்காம, அ எத்தன படம் வந்திருக்கு. நெறைய படத்துல வந்து, ஐயோ! இந்த படம் ஏன் இவ்வளோ சில வேர்ட்ஸ் இப்படி இருக்கே. இத கொஞ்சம் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிலாம் தோணும். அதெல்லாம் தாண்டி யாரும் கண்டுக்க மாட்டோம். அந்த மாரி இந்த படத்தையும் வந்துட்டு, அ ஓரளவுக்கு என்னன்னு பார்த்துட்டு அத விடணும். ஏன்னா வந்து, இங்க அவ்வளோ ஃபேன் இருக்காங்க. விஜய் சார் கிடையாது. எந்த ஒரு ஆக்டரா இருந்தாலுமே, ஒரு படம் பண்ண அந்த ப்ரொடியூசர்லேருந்து ஒர்க் பண்ணவங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேரும் அந்த ஏமாற்றத்த தான் அடைவாங்க. அதனால விஜய் சார் படம் வந்தா நல்லாயிருக்கும் உண்மையாவே. பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்றவங்களுக்கு விஜய் சார் சைடுல இருந்து வாய்ஸ்ல எந்த பதில் இல்ல அஜித் சார் சைடுல இருந்து எந்த பதில்? வாய்ஸ்ல கொடுங்க.
இந்த உலகமே வந்து உன்னை தோத்துட்ட சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நெவர் எவர் கிவ் அப். அதான் அது விஜய் சார் இருந்தாருன்னா மாட்டி போறாரு தான். இல்லை ஐயா இல்லையா நீங்களே மாட்டி விட்டுறீங்கள. நீங்கள் பாரு நண்பா, உங்களை எல்லாரும் எதுக்குறாங்களே, அப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க. லைஃப்பில் நம்ம எப்பவுமே அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களும் இருக்கிறாங்களே. நீங்களாக வாங்க, யாரோட அடையாளத்தை எடுத்துக்காது உங்களோட அடையாளத்தை உலகத்துக்கு பதிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்குண்ணா. நன்றிங்கண்ணா, வணக்கண்ணா, தேங்க்யூங்கண்ணா. என்னங்கய்யா ஒரு கேள்வி ஐயா சத்யராஜ் என்டர்டைன்மெண்ட். என்னங்க சொல்லுங்கய்யா. ஐயா கண்ணாடி தான் வச்சுருக்கீங்களா ஐயா? இது ஒரு ஸ்டேஜ் ஷோவாக ஆகிட்டாங்க. ஐயா கண்ணாடி ஒரு இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கீங்க, ஒருத்தரோட கண்ணாடி போகல. ஐயா கண்ணு வலிங்க ஐயா. அது இதை வச்சுட்டு நான் பாக்கியராஜ் சார் மாதிரி ஒன்றா பேசலாம், ஆனால் சத்யராஜ் சார் பேச முடியாது. என்னப்பா கண்டுக்கலா ஆனால் சௌக்கியமா? நல்ல காலம் இந்த வாய்ஸ் எடுத்தாலும் நம்ம தப்பிச்சோம். ஏடா இந்த வாய்ஸில் தான் நம்ம எதோட கலாகலாம். ஆனால் கண்டுக்க மாட்டாங்க. நம்மள சத்யராஜ் சார் வயசு பேச சொல்லிட்டு அம்மாவாசைக்கு உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப காமெடிங்க அடி. ஆனால் என்ன இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டேன் அப்படி. இந்த படம் வந்துட்டு என்னப்பா டார்க் நைட்டா? அவ்வளோ தம்பிக்குவா இல்லை இல்லை ஏன் கேட்டால் இவன் தான் படித்தான் டார்க் நைட்டுன்னு. அப்புறம் நான் தான் சொன்னேன் டார்க் ஜெயிண்ட்டுன்னு. இந்த படம் வெற்றி பெற வேணும்னு எல்லாரும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கை தட்டிய எல்லாருக்கும் நன்றிப்பா. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. ஏன்னா வந்து டு பி வெரி ஃப்ராங்க், இன்றைக்கி ஒரு டைட்டில் ஈவெண்ட் லான்ச் நடக்குது அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது. டைட்டில் என்னன்னு படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ப்ரொடியூசரை நான் கேட்காதனாலும் இல்லை, டைரக்டரை கேட்காதனாலும் இல்லை. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. டைட்டில் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் படமும் நாங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவர் அமெரிக்காலேருந்து வந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியாவில் வந்திருக்காரு. இல்லை உண்மைதான் சொல்லுங்க. ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். இதுக்கு முன்னாடி எனக்கு 2 படத்துக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. நாயாடி படமும் சரி, கடுக்கா படமும் சரி, 2 படத்துலையும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ப்ரொடியூசர் சார் வந்து 2 பேருமே ஆர்மியில் நாட்டுக்கு இவ்வளோ நாள் சேவை செஞ்சு இப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்பவே தேவை. இப்போ சிச்சுவேஷன் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். படங்களுக்கெல்லாம் வந்து தியேட்டர் கிடைக்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறது. இதை கடுக்கா படத்துக்கும் சரி, நாயாடி படத்துக்கும் சரி, வி ஃபேஸ் தட் ப்ராப்ளம். பட் அதையும் மீறி நீங்கள் வந்து படத்தை பார்த்து நல்ல படம்னா ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு ஒரு பேர் வர்ற மாதிரி செய்கிறீங்க. ஸோ எங்களுக்கும் மக்களுக்குமான ஒரு பாலம், பிரிட்ஜே நீங்கள் தான். ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் ஜோய்டா. ஃபஸ்ட்டு எனக்கு நர்வஸாக இருந்தது உங்கள் கூடலாம் நடிக்கிறதுக்கு. பட் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே சப்போர்ட் பண்ணி. ஆக்சுவலாக இன்னொருத்தவங்க இருக்கா, எனக்கு தங்கச்சியாக ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க வரல. கிருத்திகாவா அவங்க பேர்? கீர்த்தனாவா? கீர்த்தி. ஸோ எல்லாருமே கோ ஆர்டிஸ்ட், எல்லாருமே நண்பர் அமுதவனாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ரஃபீக்காக இருக்கட்டும். ரஃபீக் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், என்னோடய பழைய ஃப்ரெண்டு தான், ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இப்போ இனிமேல் நாங்கள் ஒரு படம் எடுத்தாச்சு. இனிமேல் இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ அகேன். தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக எனக்கு அவ்வளோவா சவுண்டாக பேச வராது. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே ஆமாம், என் பேர் கிஷன், KS கிஷன். லாஸ்ட் மந்த் வந்து நாங்கள் இங்கே இதே இடத்துல தான் இந்த படத்தோட பூஜையை வந்து போட்டோம். ஸோ இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 25 டேஸ்க்குள்ளே டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ படம் வந்து நாங்கள் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்தில் வந்து நான் இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் ஆக்டர்ஸ், அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் அந்த நாங்கள் ஷூட் பண்ண ஊரில் ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்களாம் கூட இருந்ததால் தான் இந்த 25 டேஸில் படம் முடிக்க முடிஞ்சுது.
மெயினாக ப்ரொடியூசரை சொல்லணும். அவர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பார் உங்களுக்கு. அவர் ஆர்மியிலேருந்து வந்து இங்கே ஒரு பேஷனேட்டாக ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ இது அவர் ஃபஸ்ட் படமாக இருந்தாலுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இல்லைனாலுமே அவருக்கு அந்த ஒரு ஸ்டோரி நாலேஜ் இருக்குது. ஒரு ஒரு டயலாக் எப்படி இன்னொரு சீன் எப்படி கனெக்ட் பண்ணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்காரு. ரெண்டாவது பெரிய பெரிய ப்ரொடக்ஷனில் கூட ஏதாவது நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இந்த சீனுக்கு தேவைப்பட்டால் கொடுக்க மாட்டாங்க. பட் இவர் எது கேட்டாலுமே கொடுப்பாரு. ஒரு கொஸ்டின் கேட்பார், இது வேணுமாம்பாரு. ஆமாம் வேணும்னா அதை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அவரோட சப்போர்ட் இருந்ததால் தான் இந்த படம் சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சுது. ரெண்டாவது இந்த படத்தில் நடித்தவங்க ஜோவிட்டா மேம், அப்புறம் ஆதர்ஷ், அப்புறம் ரஃபீக் பிரதர், அப்புறம் அமுதவாணன் சார், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப எனக்கு நான் என்ன சொன்னாலும் முகம் சுளிக்காமல் டைமிங் அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகும் அதெல்லாம் எதுவும் கேர் பண்ணிக்காமல் வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதேமாதிரி என்னோடய டீமும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது. ஒரு 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 நல்ல அவுட்புட் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ என்னோடய படத்தில் டிஓபி இன்றைக்கி வரல. அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷுவல் வந்து நாங்கள் இந்த படத்தில் வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் தான் இது. முன்னாடி நான் சொல்லியிருந்தது ஹாரர் ஃபிலிம்னு, இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு ஹாரர் ஃபிலிம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஹாரர் ஃபிலிம். ரெண்டு மூணு ஜேர்னர் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு கம்ப்ளீட் ஹாரர் தான் இது. ஸோ சீக்கிரமாக இந்த படம் தேட்டருக்கு வரும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். திரும்பவும் நான் உங்களை மீட் பண்ணுவேன், அடிக்கடி மீட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பட் லோகேஷ் சார் அண்ட் கிஷன் சாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நான் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி கிடைச்சது வந்து really good luck for me. And on top of that, to work with somebody like Ms. Jovita, Adarsh, and Amudavanan, Vijay, fantastic artists, fantastic crew. Hollywood la nariya padam pannirken. Grey's Anatomy, 911, How to Get Away with Murder, SWAT, அந்த மாதிரி டிவி ஷோஸ் பண்ணி இங்கே வந்து இந்த ஒரு இண்டிபெண்டன்ட் தமிழ் மூவி பண்ணது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்ரெஸ்டிங், அண்ட் ஐ ரியலி ஹோப் இட் பிகம்ஸ் அ மேஜர் சக்ஸஸ். அதுக்கு we need your wishes, so thank you. சார் எல்லாத்துக்கும் வணக்கம். எனது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இது. எல்லாம் பத்திரிகை ஊடகங்களுக்கும் வந்த நண்பர்கள் எல்லாத்துக்கும் முதல்ல எனக்கு வணக்கம் தெரிவித்து சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி முதல்ல என்னை மதித்து வந்ததுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சாரை அறிமுகப்படுத்த போகிறோம். இவர் தான் ஹாலிவுட்லேருந்து வந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு தமிழ் பிக்சரில் அறிமுகம். அங்கே 3 படம் பண்ணியிருக்கிறார் சார். அதனால் இதில் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் இவரை. இப்போ ரெண்டாவது நாங்கள் அன்றைக்கி பாக்கியராஜ் சார் சொன்னோம். பாக்கியராஜ் சார்லாம் வந்திருக்கிறாரு, இதெல்லாம் நடிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த படம் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் நடக்க போகுது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்க போகுது இனிமேல். இப்போ வந்து எல்லாத்தையும் இப்போ இந்த இதில் சினி ஃபீல்டில் வந்து எனக்கு எந்த அனுபவமே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கிறேன். எல்லாம் நீங்கள் தான் எனக்கு வந்து எல்லாம் ஒத்துழைச்சி கொடுக்கணும். என்ன இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆர்மிலேருந்து ரிட்டையர்டு வந்து 7 மாதம் தான் ஆச்சு. அதுலேருந்து வந்தோன்னே முதல்ல நான் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு படத்தில். நான் நண்பரும் நம்ம பிரியா பாலமுருகனும் நானும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். எனக்காக கண்டிப்பாக எங்கள் ஒத்துழைச்சி கொடுங்க. நீங்கள் மனசை வச்சா தான் என்னால் இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம இப்போ ஊடகம் இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. ஊடகத்தில் தான் எல்லாம் நம்பி இருக்கிறோம் நாங்கள். அதெல்லாம் நன்றி சார்.